குமாராய நமக. ஆடும் பரிவேல் அணிசேவலன ஆடும் பணியே புனியாய் அருளாய் தேடும் கையமா மகனை தெருவில் சாடும் பிரியானே செல்வதற்கே உருவாய் அருவாய் உள்ளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. திருச்சிற்றம்பலம். குமாராய நம. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணப்போம். சைவத்துல கோவில் அப்படின்னு சொன்னாக்கா அது சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் தான் குறிக்கும். அதுபோல வைணவத்தில் ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா அது பூலோக வைகுண்டமாக திகழக்கூடிய ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். அதுபோல கௌமாரத்துல கோவில் அப்படின்னா அது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பத்தி அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பரமபதமாய செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கைலைக்கு இணையான செந்தில். அதாவது திருக்கைலாயம், சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் திருக்கைலாயம். அந்த திருக்கைலாயத்திற்கும் வைகுண்டம் பரமபதநாதர் இருக்கக்கூடிய இடம், அந்த வைகுண்டத்துக்கும் இணையான ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அது செந்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய திருச்செந்தூரா. அப்படிப்பட்ட ரொம்ப புனிதமான ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம். அந்த திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு நம்ம இப்ப பார்க்கலாம். சூரசம்ஹாரமானது நடந்த பிறகு சுப்பிரமணியர் இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக இங்க திருச்செந்தூருக்கு வரார். அப்படி அவர் திருச்செந்தூருக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தீர்த்தம் தேவைப்படுது, அதாவது தண்ணி. உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய வில்ல எடுத்து அம்ப தரையில விட்டு ஒரு தீர்த்தத்தை உருவாக்குறாரு. அதுல இருந்து ஊத்து மாதிரி தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாழிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த இடத்துல இன்னமும் மக்கள் காசியில இருக்கக்கூடிய கங்கைக்கு நிகராக அந்த நாழிக்கிணறுல எண்ணுகிறாங்க என்றால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த நாழிக்கிணறு தீர்த்தம். அப்ப அந்த தீர்த்தத்தை எல்லாம் பிடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில முருகப்பெருமான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு 5 முகங்கள் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து 5 லிங்கங்களாக உருவாக்கி அந்த லிங்கங்களுக்கு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த பூஜை, சுப்பிரமணிய சுவாமி பூஜை பண்றாரு. இந்த சூரசம்ஹாரத்துல என்ன அப்படின்னாக்கா, அதாவது ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் பண்ணார், சரிங்களா? அப்படி ராவணனை சம்ஹாரம் பண்ணும்போது அவர் நேரடியா ராவணனோட மட்டும் சம்ஹாரம் பண்ணல, எண்ணற்ற அரக்கர்களை அழிச்சிட்டு கடைசியா ராவணன்ட்ட போய் சம்ஹாரம் பண்ணார். அதே போல துரியோதனன் மாண்டான், இதுதான் மகாபாரதம். ஆனா துரியோதனன் கடைசியா மாண்டான், அவனுக்கு முன்னாடி பல தீய குணம் படைத்தவர்கள் மாண்டார்கள். அதுபோல சூரபத்மனை, அதாவது தாரகாசுரன்கிறாங்க, அந்த சூரபத்மனை சுவாமி சம்ஹாரமே பண்ணல. அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா அவனுக்கு பெருவாழ்வு கொடுத்தாரு. அதாவது சூரனுக்கு அவனை பாத்தீங்கன்னா சேவலாகவும் மயிலாகவும் மாத்திக்கிட்டு மிகப்பெரிய மோட்சத்தை கொடுத்து என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் கெட்டவங்கிறது கிடையாது. அவர்களுடைய செயல் தான் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது நம்மளை வேறுபடுத்தி காட்டுது. இப்ப நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யும் போதுதான் அவர் கெட்டவராக தெரிகிறார். நமக்கு பிடித்த செயலை செய்யற பொழுது அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லவரா மாறிடுறார். அது போல சூரபத்மனினுடைய அந்த செயல்தான் விரோதமாக இருந்ததை தவிர சூரபத்மனுக்கு எந்த ஒரு விரோத போக்கும் கிடையாது. அவர் என்ன சொன்னார், சுவாமி தேவர்களை ரிலீஸ் பண்ணு அப்படின்னாரு. சூரபத்மன் முடியாதுன்னா போர் வந்தது, போர்ல தோத்தான், அதுதான் கதை. அதனால சூரபத்மன் எல்லா இதுக்கும் சம்ஹாரம் நடந்தது. சூரபத்மனுக்கு பாத்தீங்கன்னா சூர சம்ஹாரம்னு சொல்லுவதே மிகப்பெரிய தவறு. அது மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா கிருபானந்த வாரியார் இல்லைன்னா நம்ம காலத்துல வாழ்ந்தவர் அவர். அந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரன் பெருவாழ்வு, சூரன் முக்தி பேரு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர்த்து சூர சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற. அப்படிப்பட்ட பல எண்ணற்ற அசுரர்களை சம்ஹாரம் பண்ணிட்டார். சரி, அசுரர்களை சம்ஹாரம் பண்ணதுக்காக சுவாமிக்கு தோஷம் அதுக்காக சிவ பூஜை பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு தாத்பரியம் சொல்றாங்க. சூரபத்மன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன். அது மாத்திரம் இல்லாம
அசுரர்கள், அவர் எண்ணற்ற அசுரர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, அங்கே இருந்து, அதாவது திருக்கையில இப்ப இருக்கக்கூடிய திபெத் இருக்கு இல்லையா, அந்த திபெத்துல இருந்து அவர் வந்து கிளம்பி இலங்கைக்கு போறாரு. அது போற வழியில ஏகப்பட்ட அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் போய் கடைசியா சூரனை சம்ஹாரம் பண்ணி கடைசியா சிவ பூஜை பண்றாரு. இப்படி ஒரு ஒரு ஸ்தலங்கள்லயும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சம்ஹாரம் முடிச்ச உடனே சிவ பூஜை பண்றது வழக்கம். அப்படி கடைசியா இங்க வந்து 5 லிங்கங்களையும் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. பூஜை பண்ண உடனே நம்ம எல்லாரும் இப்ப கோயிலுக்கு போன உடனே நம்மள அறியாம என்ன சொல்லுவோம், சாமியை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், முருகா, நடராஜா, தியாகராஜா, அம்பாவை பார்த்த உடனே காமாட்சி, மீனாட்சி, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இதே இதுதான் தேவர்களினுடைய குருவாக திகழக்கூடிய பிரகஸ்பதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து முருகப்பெருமான் வந்து அந்த 5 லிங்கத்தையும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த அர்ச்சனை, சகசரநாம அர்ச்சனை 5 முகத்து தான் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு இவர் வரார், தேவர்களின் குருவான பிரகஸ்பதி, நவ கிரகங்கள்ல வியாழன்னு சொல்றோம்ல, அவர் வரார். அவர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, முருகரை பார்த்த உடனே அவர், ஏன்னா அழகுன்ற சொல்லுக்கு முருகாங்கிற மாதிரி அவர் அவ்வளவு அழகா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காராம், பார்க்கறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்குதான். அதை பார்த்த உடனே முருகா அப்படின்னு கத்திடுறாரு. உடனே என்ன ஆச்சுன்னா, முருகருக்கு ஐயோ திரும்பி ஏதாவது தேவர்களுக்கு தொந்தரவு வந்துருச்சு போல் இருக்கு, உடனே நம்ம வந்து அவங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பூவை எடுத்து அர்ச்சனை பண்றாரு. அதை கூட அப்படியே நிறுத்திட்டு அந்த பூவோடையே எந்திரிச்சு வந்துட்டாராம். அப்பதான் வந்து பூவை வந்து கையில வச்சிருக்காரு, சுவாமிக்கு போட வேண்டியது லிங்கத்துக்கு, ஆனா போடாம அப்படியே எந்திரிச்சு திரும்பி வந்து பார்த்த உடனே பிரகஸ்பதி நிக்கிறாரா. என்ன விஷயம்னு கேட்கும்போது சொன்னாரா, இல்ல நீங்க பூஜை பண்ற அழகை பார்த்துட்டு மெய் மறந்து முருகான்னு கத்திட்டேன் அப்படிங்கிறாராம். உடனே வந்து திரும்ப வந்து முருகப்பெருமான் தன்னுடைய பூஜையை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றிருக்கிறார், நிறைவு செய்திருக்கிறார். அந்த இடத்துல வியாழன் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவர்களின் சார்பாக இந்திராதி தேவர்கள் உட்பட கேட்டது என்ன அப்படின்னாக்கா, இதே கோலத்துல இங்க நீங்க செந்திலாண்டவராக மக்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் கேட்க, அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவில் கொள்றதுக்கு ஒத்துக்கிட்டார். இன்னைக்கும் வந்து சுப்பிரமணியரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தில் ஆண்டவர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான மூர்த்தமா இருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சம்ஹார மூர்த்தின்னு பல பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்லை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சம்ஹார மூர்த்தி கிடையாது, அவர் வந்து பூஜா மூர்த்தின்னு பேர் அவருக்கு. ஏன்னா இன்னமும் அவர் கையில ஒரு தாமரை பூ இருக்கும். அந்த பூவை வச்சு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூஜா மூர்த்தி தான் நம்ம திருச்செந்தில் ஆண்டவர். அந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது ஆரம்பமாச்சு. அது கடலோர பகுதியாக இருந்தாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறது சொல்றது போல, அது வந்து முழுக்க முழுக்க சந்தனத்தால் ஆன சந்தன மலை. அது அந்த சந்தன மலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் கோவில் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் கோவில கட்டின வரலாற இப்ப நம்ம சிந்தனை பண்ணலாம். திருச்செந்தூர் கோவில் முதல்ல யாரால கட்டப்பட்டது அப்படின்னா, வியாழ பகவான் குரு பிரகஸ்பதியால கட்டப்பட்டது. அதற்கு பிறகு பல மன்னர்கள் ஒரு காலத்துல திருப்பணிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா திருப்பணி பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து திருப்பணி பண்ணாங்க. இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆண்டி எல்லாம் சேர்ந்து மடம் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உண்மையிலேயே ஆண்டி எல்லாம் சேர்ந்து மடம் கட்டின கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் திருக்கோவில் தான். அந்த கோவிலுக்கு திருப்பணி அப்படிதான் நடந்தது. திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நேரா கோயில்ல இருந்து நேரா போனோம் அப்படின்னாக்கா மூவர் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒண்ணு வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி அப்படின்னு ஒரு 3 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கோவிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வள்ளிநாயக சுவாமிகள்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு அடுத்தது தேசிக சுவாமிகள் அப்படின்னு இன்னொருத்தர், அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. இந்த 5 சன்னியாசிகள், ஆண்டிகள் சேர்ந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில திருப்பணி பண்ணணும். அதாவது கோயிலை கட்டினது குரு பகவான். அதற்கு பிறகு பல ஆண்டுகள், நூற்றாண்டுகள்லாம் கடந்த பிறகு இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண விஷயம் என்னன்னா, சுப்பிரமணிய சுவாமி கோவில திருப்பணி பண்ணி குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு. சரி, இவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உஞ்ச விருத்தியில வாழ்றவர்கள். இவர்களால எப்படி வந்து ஒரு கோவிலை கட்டி, அதாவது கோவிலை
புதுசா வந்து புனர்ப்பிச்சு அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியுமானா நடக்காத ஒரு காரியம். சரின்னு சொல்லிட்டு நேரா முருகப்பெருமான் போய் உத்தரவு கேட்கறாங்க. இது மாதிரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும், இதை நாங்க திருப்பணி பண்ணணும், என்ன செய்யலாம், இதை முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உடனே நீங்க முயற்சி எடுங்க, உங்களுக்கு இந்த காரியம் வெற்றிகரமாக ஜெயமாக முடியும்னு சுப்பிரமணிய சுவாமி அருளாசி வழங்குறார். உடனே அந்த 5 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபூஜையும் முருகப்பெருமானையும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த 5 பேர்ல ஒருத்தருடைய கனவுல வந்து முருகப்பெருமான் சொல்றாரு, இங்க இருந்து கரெக்டா ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ஊர் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம்னு பேர். நவ திருப்பதிகள்ல வைகுண்டநாதர் கோவில் ரொம்ப அருமையான ஒரு கோவில். திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம். அந்த கோவிலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் கோவில் கட்ட போறேன், அதுக்கு வந்து திருப்பணிக்கு பொருள் உதவி தேவை அப்படின்னு கேளுங்க, அவரு 2 மூட்டை கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு முருகப்பெருமான் கனவுல சொல்றாரு. உடனே இதுல 5 பேரும் போய் அவர்கிட்ட போய் இது மாதிரி கேக்குறாங்க, ஐயா நான் இது மாதிரி வந்து கோவில் வந்து திருப்பணி பண்ண போறேன், எனக்கு வந்து நீங்க பொருள் உதவி பண்ணணும்னு. அவர் பார்த்தாரு, ஏங்க நானே உப்பு கடல்ல இருந்து உப்பு எடுத்து வியாபாரம் பண்றேன், கோவில் கட்டுற அளவுக்கு எல்லாம் எங்க கையில காசு கிடையாது, நான் வேணா நீங்க கேட்டதுக்காக 2 மூட்டை உப்பு தரேன், நீதான் அந்த திருப்பணியில சேர்த்துங்கன்னு சொல்லி 2 மூட்டை உப்பை கொடுத்துடுறாரு. சரின்னா அந்த 2 மூட்டை உப்பையும் எடுத்துட்டு வந்து சுப்பிரமணியர் கோவில்ல வச்சிடுறாங்க. வச்ச உடனே மறுநாள் காலையில பார்த்தா அந்த 2 மூட்டையும் முழுக்க முழுக்க வைர கற்களாவே இருந்ததாம். அந்த வைர கற்களை கொண்டு கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முக்காவாசி வேலைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா குடமுழுக்கு நடத்தணும், கொஞ்சம் வேலைகள் மட்டும் பாக்கி இருக்கு, அதுக்கு பணம் பற்றாக்குறை இருக்கு, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுப்பிரமணிய சுவாமி கிட்ட போய் கேட்கும்பொழுது, இந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கூலியாக, அதுலயும் இந்த குடமுழுக்கு வேலையில இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் கூலியாக என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, என் கோவில்ல இருந்து ஒரு மூட்டை விபூதி தரேன், அந்த விபூதியை பன்னீர் இலையில வச்சு மடிச்சு கொடு, துண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டின உடனே அந்த இலைய பிரிச்சு பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா, இத மாதிரி சொல்றீங்களே முருகா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் சொல்றதை செய்ய, கண்டிப்பா இதுக்கு வந்து நல்ல ஒரு இது உண்டு அப்படின்னு சொல்லினாரு முருகப்பெருமான். உடனே என்ன பண்றாங்களா, அந்த வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கூலி கொடுக்கறதுக்காக பன்னீர் இலையில விபூதியை மடிச்சு தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டி பிரிச்சு பாரு அப்படின்னு சொன்ன உடனே தூண்டுகை கோயில் விநாயகர் கோயிலை தாண்டி பிரிச்சு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வைரத்தாலான நகை இருக்கான், ஒரு சில பேருக்கு தங்க காசு இருக்கான், ஒரு சில பேருக்கு வெறும் விபூதி தான் இருக்கான், ஒரு சில பேருக்கு வெள்ளியாலான காசு இருக்கான். ஒரே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஒருத்தருக்கு ஒரு விதமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்கும்பொழுது அப்ப சொன்னாங்கன்னா, அதாவது நீ செய்த வேலைக்கான கூலிய முருகப்பெருமான் உனக்கு கொடுத்தாரு. அதாவது அந்த காலத்திலேயே வேலையில கொஞ்சம் ஓவி அடிச்சிருக்காங்க, அதைதான் முருகர் கரெக்டா சுத்தி கரெக்டா காட்டியிருக்காரு. யார் யாரெல்லாம் திறம்பட வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரத்தால் ஆனதும், அதை விட கொஞ்சம் வேலை கம்மியா செஞ்சவங்களுக்கு தங்கம், அதுக்கு அடுத்து கம்மியா வேலை செஞ்சவங்களுக்கு வெள்ளி, வேலையே செய்யாதவனுக்கு என்ன பேர் இருக்கிறான்ல அவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விபூதி தானா, அப்படி முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. இப்படியாக அந்த திருக்கோவிலானது குடமுழுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்தவர்கள் இந்த 5 பேர். அதாவது ஆறுமுக சுவாமி, காசி சுவாமி, வள்ளிநாயக சுவாமி, தேசிக சுவாமி, மௌன சுவாமி, இப்படி இந்த 5 சன்னியாசிகள் சேர்ந்து திருப்பணி செய்த கோவில். அந்த 5 சன்னியாசிகள்ல 3 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய இந்த ஜீவ சமாதானது இருக்கு. நம்ம போய் முதல்ல அந்த திருச்செந்தூருக்கு போறவங்க, நான் அதுக்கப்புறமேட்டா சொல்றேன் அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்றேன், அந்த மூவர் சமாதி தரிசனம் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல, அதாவது நான் சொல்றது 1600கள் அந்த வாக்குல, அதாவது ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் இந்தியாவுக்கு வாணிபம் செய்யறதுக்கு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்த ஒரு நேரம், வாணிபத்துக்காக வந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுல கொள்ளை கூட்டமும் வந்துச்சு, கிடைக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறது அப்படிங்கிறது. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமி, அதாவது ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அந்த ஊருக்கே ஜெயந்திபுரம் அப்படின்னு பேரு. ஜெயந்தி அப்படின்னாக்கா வெற்றி அப்படின்னு அர்த்தம், சூரனை வெற்றி கொண்டார் இல்லையா, அதனால அந்த ஊருக்கு ஜெயந்திபுரம் அப்படின்னு பேரு. அந்த ஜெயந்திநாதரை பார்க்கும்போது அவர் அவ்வளவு கலரா இருந்தாரா, முழுக்க முழுக்க இது தங்கம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சரி ரைட்டு,
இது தங்கத்தாலான சுவாமி, இதை எப்படியாவது இன்னைக்கு இதை நம்ம மட்டும் திருடிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய லைஃபே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடும். ஏன்னா சுவாமி அவ்வளவு பெரியவர். அப்படிப்பட்ட அந்த விக்கிரகத்தை கொள்ளையடிக்கணும்னு 22 பேர் சேர்ந்த குழு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ராத்திரியோட ராத்திரியா வந்து கோவில் கதவத்தோட உடைச்சு அங்க இருக்க கோவில்ல இருக்க எல்லா சுவாமிகிட்ட இருந்தும் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டு, இந்த ஆறுமுக சுவாமி இருக்காரு இல்லையா, ஜெயந்திநாதர், இவர் உற்சவர், இவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போய் கடல்ல இருந்து கப்பல் வந்து கிளம்பி ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும். எதிர்பாராத விஷயமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமான இந்த கடல் அலை சீற்றம் ஒரு மாதிரி புயல் வர மாதிரி இருந்ததுதான். ஏன்னா ஏற்கனவே இவங்க நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க இது மாதிரி கொள்ளையடிச்சது. அதுல இருக்கிறதுலே இவர் தான் ரொம்ப வெயிட் அதிகம் உள்ளவர். அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா நம்ம இந்த இவ்வளவு கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கோம், இவ்வளவு பொருள் வச்சிருக்கோம், இது நமக்கு போதும். இந்த சிலை பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட்டா இருக்குது, இது இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை, இதை என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது, ஏன்னா இவன் திருப்பி கோயிலுக்கும் எடுத்துட்டு வர முடியாது, எடுத்துட்டு வந்தானா மாட்டிக்குவான், கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சரி, அதனால இதை இங்கேயே தூக்கி கடல்ல போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சுவாமி வந்து ஜெயந்திநாதர் கடல்ல இருக்கிறார். மறுநாள் காலையில கோயிலை திறந்து அர்ச்சகர் எல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கு. பல விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, கோவில் இந்த மாதிரி இருக்கு, உற்சவ மூர்த்திய காணும். கோவிலினுடைய அப்போதைய தர்மகர்த்தா வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா துடிச்சு போயிடுறாரு. ஐயோ, என்னுடைய நிர்வாகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அசம்பாவிதம் நடந்துருச்சு, இனிமே நான் எப்படி உயிர் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உற்சவர் கிடைக்கிற வரையும் நான் வந்து சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரதம் பூண்டு இருக்கிறார். அப்ப அவங்களுடைய வேண்டியவங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, இல்லைங்க இப்ப எப்படியாவது நம்ம வந்து உற்சவர் கண்டுபிடிச்சிருவோம், ஆனா அதுக்கு மாற்று ஏற்பாடு, இப்ப அதுக்குள்ள உற்சவம் எல்லாம் வருது, அதுக்காக சுவாமி எல்லாம் தேவை, அதனால ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி ஒரு உற்சவர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நேரா வந்தாரு. வீட்டுல தன்னுடைய உறவினர்கள், அம்மா, சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி நீங்க எல்லாம் போட்டிருக்க நகை எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி, வீட்டுல இருக்க வெள்ளி, தங்கம், என்னென்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் உருக்கி ஒரு உற்சவ மூர்த்திய செஞ்சு வச்சுட்டாரு. செஞ்சு வச்சு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த வடமலையப்ப பிள்ளைக்கு நிம்மதி, சந்தோஷம் இல்லை. இப்படி காலங்கள் கொஞ்சம் போக ஒரு நாள் கனவுல முருகப்பெருமான் வராரு. கனவுல வந்து, இது மாதிரி நான் கடல்ல தான் இருக்கிறேன், நீ வந்து என்னை எடுத்துட்டு போய் திரும்ப திருச்செந்தூர் கோவில்ல பிரதிஷ்டை பண்ணு, நான் இருக்கிற இடத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செவ்வரளி மாலை ஒண்ணு மிதக்கும், அதுக்கு நடுவுல ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும், நீ வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற. உடனே, ஏன்னா அன்னைக்கு ரேஞ்சில திருச்செந்தூர்ல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர். அதனால இவர் சொன்ன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய படையோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போறாங்க. போய் அந்த கரெக்டா இவர் முருகப்பெருமான் சொன்ன மாதிரி ஒரு செவ்வரளியான பெரிய மாலை மிதந்துட்டு இருக்கு. அந்த மாலைக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துலதான் சுவாமி இருக்காருன்னு சொல்லிட்டு ஆள் எல்லாத்தையும் கூட்டு இறங்கி தேட சொல்றாரு. தேடுனா அங்க இருந்து 1 கிலோமீட்டர் 4 பக்கமும் சுத்தி தேடிட்டாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஏங்க ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சங்கடம். என்னடா அது, முருகர் போய் சொல்ல மாட்டாரு, கரெக்டா அவர் சொன்ன மாதிரி செவ்வரளி பூ இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா வந்து முருகரை காணுமே, என்னடா இதுன்னு சொன்னோடனே சரி நம்ம இறங்கி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இறங்குறாரு. யாரு, அந்த மலையப்ப பிள்ளைங்கிறவரே இறங்குறாரு. அவர் இறங்குன உடனே கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் இறங்கி உள்ள கடல் உள்ள இறங்குன உடனே முருகப்பெருமான் கையில கடிச்சிட்டாராம், குழந்தை மாதிரி தூக்கிட்டாங்க. அதாவது அந்த கொள்ளையடிக்க வந்தவனுங்க 20 பேர் சேர்ந்து தூக்க முடியாம தூக்கிட்டு போன சுவாமிய இவர் ஒருத்தரே அழகா தூக்கிட்டாராங்க. ஒரு பிறந்த குழந்தைய தூக்குனா எப்படி நம்ம தூக்குவோம், அது மாதிரி தூக்கிட்டார். அப்படி எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த கோவில்ல பிரதிஷ்டை பண்ணி சிறப்பு பூஜை எல்லாம் நடந்தது. இன்னமும் அதெல்லாம் திருச்செந்தூர் கோவில்ல வரலாறாக இருக்கு. அதுக்கு அடுத்தது இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய மிக தீவிரமான ஒரு பக்தர். தினமும் திருச்செந்தில் ஆண்டவருக்கு உச்சிகாலம் ஆனாதான் தன்னுடைய அரண்மனையில சாப்பாடே சாப்பிடுவாராம். அதுக்கு தகுந்த மாதிரி மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. அதாவது இவர் திருச்செந்தூர் கோயிலுக்கும் இவர் இருக்கிறதுக்கும் 60 கிலோமீட்டர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இவ்வளவு இரைச்சல்லாம் கிடையாது, போக்குவரத்து அப்படிலாம் இருக்காது. அதனால கோவில்ல மணி அடிச்சாங்கன்னா
2 கிலோமீட்டருக்கு கேட்கும். அப்ப அதுல இருந்து 60 கிலோமீட்டர்னா கணக்கு பண்ணீங்க, கிட்டத்தட்ட 30 மணிமண்டபம் கட்டி வச்சிருந்தாராம். அப்ப கரெக்டா அந்த மண்டபத்துல ஒரு அரண்மனைக்கு மணி சத்தம் கேட்குமா. கேட்ட உடனே அப்பா உச்சிகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜைக்கு உட்காந்துருவாரு, சாப்பிட உட்காந்துருவாரு உச்சிகாலம் முடிஞ்ச உடனே. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு இது அந்த வளையப்ப பிள்ளை காலத்துக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலம். இந்த மலையப்ப பிள்ளை இவ்வளவு கைங்கரியங்கள் கோவிலுக்கு செஞ்சதுனால அவர் பேர்ல ஒரு மண்டபத்துக்கு அவர் பேரை வச்சு அந்த இடத்துல ஆவணி மாத உற்சவத்துல முருகப்பெருமான் உற்சவர் அங்க இருப்பாரு. இது மலையப்ப பிள்ளைக்கு கௌரவிக்கிறதுக்காக கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகர்களும் பொதுமக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுசா ஒரு மண்டபத்தை கட்டி இனிமே உற்சவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மண்டபத்துக்கு தான் வரணும், மலையப்ப பிள்ளை மண்டபத்துக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சார். அப்ப அவர் அந்த பகுதியோட மன்னர் உத்தரவை யாராலையாவது மீற முடியுமா? மீற முடியாது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. மலையப்ப பிள்ளையினுடைய வாரிசுகள் இருக்காங்க, ஆனா மன்னரை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுல்ல. அதனால அவங்களும் சரி இதுக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் கேட்க முடியல. உற்சவம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு அது மலையப்ப பிள்ளை மண்டபத்துலதான் வச்சு மண்டகப்படி தீபாராதனை ஆக வேண்டிய காலகட்டம். அப்ப என்னன்னா சுவாமி உற்சவர் கோவில்ல இருந்து புறப்பட்டு வராரு. புறப்பட்டு ஒரு திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தாக்கா அந்த மலையப்ப பிள்ளை மண்டபம் வரணும். அப்படி திரும்புற பொழுது எங்க இருந்துதான் வந்துச்சுன்னே தெரியலையா, மிகப்பெரிய சூறாவளி காற்று அங்க இருக்கிற அத்தனை பேர் மேலையும் மண்ணை வாரி அடிச்சு எல்லாரு கண்ணும் பாத்தீங்கன்னா, அதாவது மண்ணு கண்ணுல விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளால ஒண்ணுமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அப்படி ஆயிடுச்சா. இது நமக்கா இருந்தா பரவாயில்ல, நீங்க சுவாமியை தோல்ல தூக்கிட்டு வச்சு வெயிட்ட தூக்கிட்டு வரீங்கன்னா அப்போ உங்க கண்ணுல மண் அடிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால எங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது, ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனும் பக்கத்திலே இருந்து பாக்குறாரு, அவர் கண்ணுலயும் மண்ணு, அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அப்படி திரும்பின உடனே என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேல சாமியை தூக்கிட்டு அங்கெல்லாம் போக முடியாது, எங்க இடம் கிடைக்குதோ வைடான்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துல தூக்கி வச்சாங்களாம். வச்சுட்டு மேல பார்த்தா அவர் வடமலையப்ப பிள்ளை மண்டபம் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்பதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் உணர்ந்தாரா, நம்ம எது செஞ்சாலும் அது சுவாமி ஏத்துக்கிறது இல்ல, அவருக்கு பிரியப்பட்டு அவர் ஏத்துக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை ஏத்துப்பாரு. இந்த ஆலயத்துல நம்ம இந்த ஆணவ அதிகாரங்களை காட்டக்கூடாது அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்தினாரா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணிலடங்காத அதிசயங்களை கொண்டது இந்த திருச்செந்தூர் ஆண்டவர் கூடிய செந்திலாண்டவர் கோவில். அதாவது எல்லா கோவில்லையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா படியேறி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி இறங்கி வருவோம். இங்க செந்திலாண்டவர் கோவில்ல, சிதம்பரம் கோவில்லையும் செந்திலாண்டவர் கோவில்லையும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா படி இறங்கணும். சிதம்பரம் கோவிலும் அதே மாதிரிதான். இந்த சுவாமி கீழே இருப்பார், நீங்க இறங்கி சுவாமியை தரிசனம் பண்ணணும். கடல்ல இருந்து சாணம் பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா கோவில்ல கீழே இறங்கிதான் போய் முருகரை பார்க்கணும். பார்த்துட்டு திருப்பி வரும்போது மேல ஏறி வரணும். அதாவது என்னன்னா, இந்த மும்மலங்கள்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கி இறைவனுடைய திருவடியில சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னாக்கா நம்ம ஆன்மாவானது உய்வு அடைந்து மேல் லோகத்துல மோட்சத்தை அடையும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு தத்துவம் இது. அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இங்க இந்த பூலோகத்துக்கு தேவையா, அதாவது மோட்சங்கிறது நம்ம வாங்கிக்கிறது அது வேற லெவல். ஆனா இந்த பூலோகத்துல நம்ம வாழ்றதுக்கு நமக்குன்னு ஒரு தேவைகள்னு இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம தங்குற இடம், சாப்பாடு, உடை இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால இதையும் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதாக இது எப்படி திருப்பதி போனா ஒரு திருப்பம் வருதோ அது போல பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர் போனாலும் ஒரு திருப்பம் வரும். வைகுண்டத்துக்கும் கைலாயத்திற்கும் இணையான ஒரு திருத்தலம். நம்ம முருகப்பெருமான் ஆலயங்கள்லயே எந்த ஆலயம் போனாலும் போகலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு முருக பக்தர்னு சொன்னாக்கா நீங்க திருச்செந்தூர் போகல அப்படின்னாக்கா அது நீங்க எவ்வளவு சுவாமி தரிசனம் பண்ணினாலும் அது 2ஆம் பட்சம் தான். திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணாதான் முழுமையான ஒரு பக்தி கிடைக்கும். அதாவது நம்ம முருக பக்தர்னு சொல்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரி, இந்த திருச்செந்தூர் ஆண்டவரை நம்ம எப்படி தரிசனம் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்றது முறையா நான் சொல்றேன். ஆனா இதை நீங்க கோவிட் ப்ரொசீஜர் படி பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைய இருக்கக்கூடிய அறநிலைத்துறை செய்யற கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அதுல பாதி தரிசனம் நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ப்ரொசீஜரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல நம்ம திருச்செந்தூர் போறோம் அப்படின்னாக்கா முதல்ல அங்க நாழிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு. கோவிலுக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்துலதான், ஒரு 1/4 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம குளிக்கணும்.
நாழி கிணறுல குளிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காசு கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம போய் நின்னோம்னா அவங்களே வாளி எடுத்து ஒரு வாளி தண்ணியை நம்ம மேல ஊத்துவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. ஒரு வாளி தண்ணியை ஊத்துவாங்க. நம்ம ஏதாவது தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா அந்த பாட்டில் தான் நம்ம நாழி கிணறு தீர்த்தம் கேட்டா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல பூஜை அறையில வச்சுக்கலாம். நாழி கிணறுல குளிச்ச உடனே நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா போய் கடல்ல குளிக்கணும். அங்கு நாழி கிணறும் கடலும் ரொம்ப பக்கம் பக்கம் தான். என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு தெரு நடந்தா எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் தான் இருக்கும். கடல்ல குளிச்சுட்டா அதுக்கப்புறம் எங்கேயும் போய் குளிக்க கூடாது. பல பேர் வந்து ஒரு தவறான காரியம் பண்றாங்க. கடல்ல குளிச்சுட்டு உடனே உப்பு மண்ணு உப்பு தண்ணி மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் குளிக்கிறாங்க. அது மாதிரி பாவத்தை செய்யக்கூடாது. கடல்ல குளிச்சுட்டா குளிச்சதுதான். நேரா வந்து நம்ம தங்கியிருக்க இடத்துல வந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். ஈரத்தோட போய் முருகரை தரிசனம் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் மாத்திட்டு நல்ல நெத்தி நிறைய திருநீர், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் இட்டுட்டு, அவசியம் சந்தனம் இட்டுக்கணுங்க முருகப்பெருமானை பார்க்கும்போது. இதெல்லாம் இட்டுக்கிட்டு போய் முருகப்பெருமானை பார்க்கணும். முருகப்பெருமானை எப்படி போய் பார்க்கறதுன்னா, முருகன் கடலை பார்த்துதான் இருக்காரு. அதனால அந்த வழியா போய் பார்க்கறது தான் உண்மையான தரிசனம். ஆனா இன்னைய இருக்க அறநிலையத்துறை அப்படியெல்லாம் நம்மள தரிசனத்துக்கு அலோவ் பண்றது இல்லை. அவங்க ஏதோ ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் படிதான் போய் தரிசனம் பண்ணணும். அது நம்மளுடைய தலையெழுத்து. அதனால வேற வழியே கிடையாதுங்கிறதுனால நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரிவர்ஸ்ல தான் விடுறாங்க. அதாவது கிளாக் வைஸ்ல தான் நம்ம எப்பயுமே சுத்தி வருவோம். இங்க நம்ம கோயில்ல தரிசனமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நடக்குது. அது என்ன சொல்றது, கால கொடுமை. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் நம்ம இங்க பேசினா சரியா வராது. அப்புறம் அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும். அது என்ன பண்றது, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது இந்த கர்ம வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கோயில் உள்ள போய் நம்ம வந்து வள்ளி சன்னதி, தெய்வ யானை சன்னதி, இது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. அதுக்கு அடுத்தது மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதி, அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியோட தட்சிணாமூர்த்தி ரூபத்துல அமர்ந்திருப்பார். அந்த ஒரு சன்னதி. இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர். உள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதர்னு இருப்பார். அவரை வந்து உற்சவமூர்த்தி நமக்கு வலது பக்கத்துல இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உள்ள போனோம்னா மூலவர் சன்னதி இருக்கும். மூலவரை தரிசனம் பண்ணிட்டு மூலவருக்கு பின்னாடி பஞ்சலிங்கம்னு இருக்கும். அந்த முருகப்பெருமான் முதல்ல பூஜை பண்ணாரு இல்லையா, அந்த 5 லிங்கங்கள். அந்த 5 லிங்கங்களையும் தரிசனம் பண்ணணும். அந்த பஞ்சலிங்கத்துக்கு பூஜை மனிதர்கள் யாரும் பண்றது கிடையாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா இந்த பஞ்சலிங்கத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி முருகப்பெருமானே பூஜை பண்றதாக ஐதீகம். அதனால அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களோ இல்ல வேற யாருமே அந்த கோவில்ல பூஜை பண்ண மாட்டாங்க பஞ்சலிங்கத்துக்கு. ஏன்னா முருகப்பெருமான் டெய்லி வந்து பூஜை பண்றதாக ஐதீகம். இந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமியையும் உற்சவர் ஜெயந்திநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்துல வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நம்முடைய ஆலய தரிசனத்தை நிறைவு செய்துக்கணும். இதுதான் வரலாறு. இப்படிதான் நம்ம முறைப்படி பண்ணணும். ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்க சொல்ற மாதிரிதான் தரிசனம் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவன் எங்கெங்கயோ கியூ போட்டு தனியா டிக்கெட்டு போட்டு அப்படி இப்படி எல்லாம் கொண்டு போறாங்க. அதனால அவங்க இழுத்து போகணும். இது வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு வழி. அதுக்கு அடுத்தது இந்த ஆலய தரிசனத்துக்கு முன்பாக நம்ம முதல்ல குளிச்சு கடல்ல குளிச்சுட்டு வீட்டுல ரூம்ல வந்து ட்ரெஸ் மாத்துறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம போகக்கூடிய இடம் மூவர் சமாதி. அதாவது 5 பேர் மடம் கட்டு அந்த கோயில் கட்டுனதுல 3 பேருடைய சமாதி அங்கதான் இருக்கு. மௌன சுவாமி, ஆறுமுக சுவாமி, காசி சுவாமி. அந்த மூவருடைய சமாதியில போய் நம்ம விழுந்து வணங்கி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும். பாக்கி 2 பேரினுடைய ஜீவ சமாதி 2 இடங்கள்ல இருக்கு. அது உங்களுக்கு விருப்பப்பட்டு போகணும்னா போகலாம், இல்ல விட்டுறதுனாலும் விட்டுறலாம். அது உங்களுடைய சொந்த விருப்பம். அதுக்கு அடுத்தது இப்ப அங்க எங்க தங்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். திருச்செந்தூர்ல நம்ம ஃபேமிலியா போறோம் அப்படின்னாக்கா பிரைவேட்டா தங்கறதுக்கு லாட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனுடைய பிரைஸ் எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1200க்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. அதோட வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 800 இருந்து இருக்கு. இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னாக்கா ஜென்ஸா போறவங்களுக்கு செட் ஆகும். நாங்க நண்பர்களா ஒரு 4 பேர் போறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா ரைட், ஓகே, நீங்க அந்த மாதிரி ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபேமிலியா போறோம், லேடிஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம 1200 1500 அந்த ரேஞ்சில் ரூம்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ரூம். அது ஃபுல்லா ஏகப்பட்ட லாட்ஜஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சௌகரியமோ அதுல போய் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, கம்மியா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாக்கா
நிறைய திருமண மண்டபங்கள் கட்டி விட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய்க்கு ஒரு 12 மணி நேரம் நம்ம அங்க தங்கிக்கலாம். இப்ப காலையில 6 மணிக்கு போறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு லாக்கர் ஒண்ணு கொடுத்துருவாங்க. அந்த லாக்கர்ல நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்து நம்ம வெக்கேட் பண்ணிட்டு போகலாம். 100 ரூபா 12 மணி நேரத்துக்கு. ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா 200 ரூபா. அது கரெக்டா டைம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. 6 மணி 30 நிமிஷம்னா கரெக்டா 6 மணி 30 நிமிஷத்துக்குள்ளார நம்ம சாவியை கொடுத்துடணும். அது மாதிரி இது. அது தங்கறதுனாலும் தங்கிக்கலாம். அதெல்லாம் அவரவருடைய சௌரியத்தை பொறுத்தது. திருநெல்வேலியில இருந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்தும் பஸ் அதிகமா இருக்கு திருச்செந்தூருக்கு. திருநெல்வேலி ஒரு மெயின் சிட்டி. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் திருநெல்வேலி வந்துடலாம். திருநெல்வேலியில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் தான் திருச்செந்தூர். அதனால திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்கு. அதாவது சென்னை எக்மோர்ல சாயங்காலம் 4 மணிக்கு அந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க. அது வந்து திருச்செந்தூர்ல காலையில 5:30 மணிக்கு போய் சேர்ந்துடும். அதே போல திருச்செந்தூர்ல ராத்திரி 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அது மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு சென்னை போய் சேருது. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சிதம்பரம், விழுப்புரம் இப்படிதான் அந்த ரூட் இருக்கு. இது சார்ந்த இந்த பகுதி சார்ந்தவங்க எல்லாம் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கூட்டமா இருக்கும். நீங்க ரிசர்வேஷன் பண்ணி போறதுதான் நல்லது. அன்ரிசர்வ்டு எல்லாம் போனா சரியா வராது. இப்ப நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை ஒரு விரதம் இருந்து தரிசனம் பண்ணோம். அதே மாதிரி அங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செந்தில் ஆண்டவரை விரதம் இருந்து தரிசனம் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா அவங்க வந்து காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தலையில வந்து ஒரு குடம் வச்சு அந்த குடத்துல தண்ணி, பால், சந்தனம் இது மாதிரி பொருட்கள்லாம் தனித்தனியா, அதாவது தீர்த்த குடம்பாங்க தண்ணீர் கொடுத்த, அதுக்கு அடுத்தது பால் குடம்பாங்க, அப்புறம் சந்தன குடம்பாங்க. இப்படி அவரவர் வேண்டுதல் படி நம்ம விரதம் இருந்து அதெல்லாம் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. ஒரு வேளைதான் சாப்பிடுவாங்க. பச்சை கலர் வேட்டி, பச்சை கலர் துண்டு, சட்டை போடாம இருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பச்சை கலர்ல புடவை கட்டிப்பாங்க. இப்படி எல்லாம் விரதம் இருந்து போய் சுப்பிரமணிய சுவாமிய தரிசனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவரவருடைய சுய விருப்பம். இதெல்லாம் வந்து கோவில்ல நடக்கக்கூடிய வழிமுறைகள். கோவில்ல தரிசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இலவசமாக சாமி தரிசனம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அது கோவில்ல கிழக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 100 ரூபா பணம் கட்டி தரிசனம் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு மேற்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கு பக்கத்துல ஒரு தனி வழி வச்சிருக்கிறாங்க. அந்த வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் அந்த ஆதார் கார்டுல நமக்கு 60 வயதுக்கு மேல இருந்தது அப்படின்னு அதுல இருந்ததுன்னா நம்மளை வந்து தெற்கு பக்கமா நேரா அமுச்சு விடுவாங்க. நம்ம நேரா போய் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்துடலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே தெற்கு வழி அலோடு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது போல பாத யாத்திரை வரவர்கள், இது போல மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய நண்பர்கள், பக்தர்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காவடி, பால் குடம் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமும் நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தெற்கு வாயில் வழியால உள்ளார போய் நம்ம சுவாமியை பார்த்துடலாம். இது ஒண்ணு. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணா தனித்தனியா எல்லாத்துக்கும் டிக்கெட் இருக்குங்க. அர்ச்சனை பண்றதுக்கு அதுக்கு தனி டிக்கெட்டு, அபிஷேகம் பார்க்கறதுக்கு தனி டிக்கெட்டு, தங்கத்தேர் இருக்கு அந்த தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு தனி டிக்கெட்டு, இப்படி எல்லாம் அபிஷேகத்துக்கு நம்ம ஜாமான் வாங்கி கொடுக்கணும்னாலே அதுக்கு தனி டிக்கெட்டு. இப்படி பல்வேறு விதமான டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அதை பண்றாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் டிக்கெட்டு. கோவில்ல செல்போன் அலௌடு கிடையாது. செல்போனை எய்தாப்புல ஒரு கவுண்டர் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு டிக்கெட் எடுத்து அதுலதான் செல்போனை வச்சுட்டு போகணும். இப்படி பல விதமான இது பண்ணி கோவில ஏதோ ஒரு அறநிலையத்துறைங்கிற பேர்ல ஏதோ ஒரு வழிவகை பண்ணி வச்சுட்டாங்க. அது போக நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். வியாழக்கிழமை தான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் சுப்பிரமணிய சுவாமிய. ரொம்ப அதி அற்புதமான ஒரு தரிசனம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து பங்குனி உத்தரத்துக்காக நான் வந்து விரதம் இருந்தேன். மாலை அணிந்து விரதம் இருந்து அதனால போனது. நம்ம வந்து மாசி மாதமே விரதம் ஆரம்பிச்சாச்சு. மாசி மாதத்துல இருந்து விரதம் இருந்து இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு மட்டும் விரதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாட்கள்ங்கிறது அவருக்கு கணக்கு கிடையாது. இப்ப சபரிமலைக்கு மாலை போடுறாங்க அப்படின்னாக்கா 48 நாள் கம்பல்சரியா இருக்கணும். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு அதுல இருந்து 48 நாள்ல நம்ம விரதத்தை பூர்த்தி செய்துக்கிற மாதிரி நம்ம விரதம் இருப்போம். இங்க வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு நாட்கள் கணக்கு கிடையாது.
அவருக்கு நம்முடைய பக்தி தான் கணக்கு தவிர நாள் கணக்கு கிடையாது. அதனால நம்ம நாள் பார்த்து இத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. குறைந்தபட்சம் 6 நாட்கள் விரதம் இருக்கணும். அதுக்கு பிறகு எவ்வளவு நாள் நம்ம விரதம் இருக்கிறனாலும் நம்முடைய சௌரியம் தான். அதனால முருகருக்கு நாள் கணக்கு கிடையாது. ஆனா விரதம் இருக்கக்கூடியவர்கள் மாலை போட்டு அது போல பச்சை கலர் வெட்டி பச்சை கலர் துண்டு தான் போட்டுக்கணும். சட்டை போடாம இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அது தப்பு கிடையாது. பெண்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பச்சை கலர்ல புடவை அணிந்துக்கணும். அதுதான். நம்ம எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்கலாம். 6 நாள், 15 நாள், 30 நாள் அது மாதிரி விரதம் இருந்து நம்ம போய் இறைவன் போய் தரிசனம் பண்ணிட்டு நம்ம நம்முடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை சாயங்காலம் எங்க ஊர்ல 8 மணிக்கு ட்ரெயினுங்க. அந்த ட்ரெயினை பிடிச்சேன். கரெக்டா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காத்தால 5:30 மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க. 5:30 மணிக்கு விட்டாங்க. 6 மணிக்கு நம்ம அங்க ஒரு இடத்துல போய் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நேராக கடல்ல போய் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மணி ஒரு 8 ஆயிடுச்சு. அப்புறம் 8 மணிக்கு மேல என்ன பண்ணோம்னா நேரா மூவர் சமாதி போய் தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயத்துக்கு போய் ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு போனேன். நான் போனது 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தான் போனேன். போனா கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது. ஆனாலும் நான் 9:10க்கு கோயில் உள்ள போனேன். 9 மணிக்கு போனேன், டிக்கெட் எடுத்தேன். 9:10க்கு கோயில் உள்ள போனேன். 9:30க்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருப்போம். அப்புறம் சுவாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தேன். வெளில அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு திரும்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட். திருப்பி 3 மணிக்கு அது மாதிரி குளிச்சுட்டு திருப்பி போனேன். 4 மணிக்கு கோயில் உள்ள போனேன். அப்போ ரொம்ப ஃப்ரீயா இருந்தது சுவாமி. 4 மணிக்கு கோயிலுக்கு போனேன், சுவாமியை தரிசனம் பண்ணேன். 4:05, 4:10க்குள்ள வெளியிலேயே வந்துட்டேன். ஏன்னா கோவில்லயே மொத்தமே 20 பேரும் என்னமோ தான் இருந்தோம், பக்தர்கள் எல்லாம் சேர்த்து. அதனால பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. 4 மணிக்கு 4:15க்கு வெளில வந்தேன். திருப்பி அங்கிருந்து நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நேரா குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போனேன். 5 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். 5:15க்கு குலசை முத்தாரம்மன் கோவில். 5:30 மணி ஆயிடுச்சு போறதுக்கு, பஸ் ஏறி போறதுக்கு. அப்புறம் முத்தாரம்மனை நல்ல விதமா தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து புறப்பட்டா 6:30 மணிக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தேன். பஸ் ஸ்டாண்டுல இருந்து எதிர்த்த மாதிரியே தான் ரயில்வே ஸ்டேஷன். நமக்கு நல்ல நடக்கிற தூரம். அதனால நேரா போயிட்டு 6:30 இருக்கும் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு வரும்போது. வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடை, அங்க போய் நைட்டு டிஃபன் பண்ணிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் எடுத்தான். 8 மணிக்கு வியாழக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு திருச்செந்தூர்ல ட்ரெயின் ஏறினேன். வெள்ளிக்கிழமை காத்தால 5:30 மணிக்கு சிதம்பரம் வந்தாச்சு. பிரதோஷ பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சு. இப்படிதான் நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வருவேன். நான் வெள்ளிக்கிழமை தான் வந்தேன் சிதம்பரம். இது திருச்செந்தூர் பயணம். அடுத்து இன்னும் போய்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. பல முருகர் ஆலயங்கள் இருக்கலாம், பல முருகர் ஆலயங்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் மாதிரி ஒரு ஆலயம் வரவே வராது. இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய ஆலயத்துல மொத்தம் 81 திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே அவர் பாடியிருக்காரு. இப்ப எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வீடு பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வருமானம் அதிகம் வரணும், இப்படி நம்ம எதெல்லாம் நோய் நொடி நிவர்த்தி ஆகணும், இப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான கோரிக்கை இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஒரு விதமான கோரிக்கைகளுக்கும் ஒரு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலை மட்டும் பாடினா போதும். எனக்கு வேலை கிடைக்கணுமா, அதுக்கு ஒரு பாடல். திருமணம் ஆகணுமா, அதுக்கு ஒரு பாடல். நோய் நொடி நிவர்த்தி ஆகணுமா, அதுக்கு ஒரு பாடல். இப்படி 81 பாடல்கள், ரொம்ப அதிக அற்புதமான திருப்புகழ் பாடல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம நித்தியப்படி பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக செந்திலாண்டவருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிள் பழம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பார்த்தவங்க சொல்லுவாங்க ஆப்பிள் சிகப்பா இருக்குங்க, சக்கரை பொங்கலும் அதே மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை சாப்பிட்டு பார்த்தவங்க மட்டும்தான் அது இனிப்பா இருக்குமா, புளிப்பா இருக்குமா, கசக்குமா, காரமா இருக்குமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க செந்திலாண்டவரினுடைய மகிமைகளை வாழ்க்கையில உணர்ந்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் அதுக்கான விடை கிடைக்கும். நான் செந்திலாண்டவர் மகிமையை அவருடைய திருக்கருணையால உணர்ந்ததுனால நான் சொல்றேன். நான் முதல்ல திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயத்துக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். யாருமே நம்ப மாட்டாங்க, என் லைஃப்ல அப்படி ஒரு மாற்றம் எனக்கு நடந்தது. அதாவது நான் வாழவே தகுதி இல்லாத ஜீவன்ல நானும் ஒருத்தனாக இருந்தேன். இப்பவும் அப்படிதான் இருக்கேன். இப்பயும் ஒன்றும் பெரிய மாறுதல்கள்லாம் இல்லை. ஆனா சுவாமி அப்படியே என் வாழ்க்கையை மாத்தி வேற லெவல்ல என்னை கொண்டு உயர்த்தி வச்சிருந்தாரு. அதே போல இந்த தடையும் போயிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இன்னமும் நிறைய மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது
எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி நான் உங்கள்ட்ட இதை சேலஞ்சாவே சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். நீங்க எழுதி நீங்க ஸ்டாம்பு போட்டி விட்டு வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். நீங்க உண்மையாலுமே திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு தடவை மாலை அணிந்து விரதம் இருந்து போங்க. போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்படியே நீங்க போயிட்டு வந்து எல்லாம் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னைக்கு விரதம் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னைக்கு வந்து முருகரை தரிசனம் பண்ணேன், இன்னைக்கு விரதத்தை முடிச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சீங்க. மறு வருடம் நீங்க அந்த டைரியை ஓபன் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப இருந்ததுக்கும் அதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாற்றத்தை செந்தில் ஆண்டவர் கொடுப்பாரு. இது வந்து என் லைஃப்ல நான் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. அது மாதிரி திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் வந்து அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் சுவாமி. ஒரே ஒரு முறை மாலை அணிந்து விரதம் இருந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அப்படி இருக்கும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இப்ப செந்தில் ஆண்டவருக்கு நம்ம எப்படி மாலை போடுறது, எப்படி விரதம் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் தப்பு கிடையாது. தாராளமா நம்ம எப்படின்னா, இந்த ஐயப்ப மலைக்கு மாலை போட்டா எப்படி விரதம் இருக்கோமோ அதே மாதிரிதான். பாயில படுக்க கூடாது, செருப்பு போட்டுக்க கூடாது, அசைவங்கள் தவிர்த்திடணும். இப்படி விரதம் இருக்கணும். 2 வேளையும் தலைக்கு குளிக்கணும். 2 வேளையும் அதாவது புது புது வேட்டி துண்டு கட்டிக்கணும். அதாவது என்னன்னா, காலையில கட்டின வேட்டி துண்டை நம்ம சாயங்காலம் குளிக்கும் போது துவைச்சிட்டு வேற ஒரு வேட்டியை கட்டிக்கணும். இப்படி ரொட்டேஷன்ல மாத்தி மாத்தி 2 வேளையும் கட்டிக்கணும். கட்டிட்டு நம்ம முருகருக்கு வீட்டுல தெரிஞ்சா பூஜை பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு, அதெல்லாம் எங்க வீட்டுல பண்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா 2 வேளை இல்ல 2 வேளை முடியலன்னா கூட ஏதாவது ஒரு வேளை பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு முருகர் ஆலயத்துக்கு போய் முருகருக்கு தெரிந்த திருப்புகளோ இல்ல ஏதோ கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரத்துல ஏதாவது ஒரு பாடலை பாடிட்டு நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். இப்படிதான் நம்ம வந்து தினம் தரிசனம் பண்ணிக்கணும். மாலை யாரு வச்சு போடுறது? ஐயப்பன் மலைக்குன்னா குருசாமி இருப்பாங்க. இதுல யாரை வச்சு போடுறது அப்படின்னாக்கா எந்த குறையும் வேணா பக்கத்துல ஏதாவது ஒரு ஆலயத்துல அர்ச்சகர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டு இது மாதிரி ஐயா எனக்கு சாமிகிட்ட வச்சு மாலை போட்டு விடுங்கன்னு சொல்லுங்க, அவர் போட்டு விடுவாரு. அப்படி அதுக்கு அவங்களுக்கு சரியா வரல அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல பெற்ற தாய் அல்லது தந்தை அல்லது அண்ணன் அக்கா நமக்கு யாரெல்லாம் அப்பா ஸ்தானமோ அவங்கள வச்சு நம்ம மாலை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்பா அம்மா அதாவது நம்மளோட வயதுல பெரியவர்கள் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள வச்சு மாலை போட்டுக்கலாம். இது போல உங்களுக்கு தெரிந்த யாராவது அன்பர்கள் ஏற்கனவே நான் வந்து பழனிக்கு போயிருக்கேன், திருச்செந்தூருக்கு போயிருக்கேன், மாலை அணிஞ்சு விரதம் இருந்து போயிருக்கேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்க கையால கூட மாலை போட்டுக்கலாம். அதுவும் ஒரு வாய்ப்பு உண்டு. இப்படி நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை நம்ம விரதம் இருந்து மாலை போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம மாலை எங்க போட்டோமோ அங்கதான் கழட்டணும். சில பேர் வந்து நான் திருச்செந்தூருக்கு வந்து பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னா, செந்திலாண்டவர் தரிசனம் பண்ண உடனேவே அங்கேயே திருச்செந்தூர்லயே மாலையை கட்டிடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. நம்ம வந்து சிதம்பரத்துல மாலை போட்டிருக்கோம்னா செந்திலாண்டவர் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப சிதம்பரம் வந்து மாலையை கட்டு. அந்த மாதிரி எந்த ஊர்ல நம்ம மாலை போட்டோமோ அந்த இடத்துலயே நம்ம வந்து மாலையை கட்டிக்கிறது தான் உச்சிதம். அதுதான் சிறப்பு. மேல வந்து ஒரு ட்வீட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் 4 கைகளோட இருப்பார். அதுல வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆயுதம் இருக்கும். அதுதான் சக்தி அஸ்தம் அஸ்திரம் அப்படிம்பாங்க. அதான் சக்தி ஆயுதம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இடது பக்கத்துல ஜபமாலை வச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தது இடது பக்கத்துல ஒரு கையை வந்து மடிச்ச மாதிரி வச்சிருக்காரு இல்லையா, அந்த கைக்கு பேரு கடிக அஸ்தம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது வலது கையில வந்து பாத்தீங்கன்னா கை வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வரத அஸ்தம் இல்ல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ கையில இருக்கு. இப்ப நீங்க பாக்குற போட்டோ தான் இது வந்து ஒரு முருகருடைய போட்டோ. ஆனா இதே அமைப்புலதான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார். அவருக்கும் 4 திருக்கரங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆயுதம், அதுக்கு அடுத்தது இடது பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜபமாலை, கடிகாஸ்தம், இதோட சேர்த்து தாமரை பூவை வச்சுட்டு இருப்பார். இதுதான் சுப்பிரமணிய சுவாமி மூலவர். இப்படிதான் சுவாமி இருப்பார். ஆனா இந்த போட்டோ வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கிடையாது. இது வேற ஒரு கோவில்ல இருந்து நம்ம நண்பர் எனக்கு எடுத்து அனுப்பிச்ச போட்டோ வாட்ஸ்அப்ல வந்தது. அதை நான் ட்வீட்டா போட்டிருக்கேன். ஆனா வந்து செந்தில் ஆண்டவர் உண்மையிலேயே அப்படிதான் இருப்பாரு. சரி, இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதனால திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்படுத்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உருவாய் அருவாய் மலராய் மலராய் கருவாய் உரியாய் கரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.
ஓம் நமோ குமாராய நமக. திருச்செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ராம்குமார் ஐயா. நீங்க உங்க கருத்து தெரிவிங்க. மிக்க நன்றி.